ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பவர்ஃபுல் பிரின்ஸோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜியாங்ஷு 2-3 ஸ்பெஷல் ஆபீசர்ஸை கூப்பிட்டு என் கூட உண்மையெல்லாம் ஒத்துக்கோங்க, சூ ஃபேமிலி பண்ண அட்டூழியத்தெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு நான் மன்னிப்பு வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டிருந்தான். எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சுது. இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டான்சர் பொண்ணு பாக்குறா. எல்லாரையும் மிரட்ட வேண்டாம் சார், கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுக்கலாம்ல அப்படின்னு இவ கேட்டு பாக்குறா. இங்க இன்னொரு பக்கம் தானியா இருக்கிற இடத்துல அந்த ஏலம் விடுற பொருள் ஆரம்பிக்குது. ஏலமும் விட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு கிராண்டான பொருள்லாம் ஏலத்துல விடுறாங்க பாரு அப்படின்னு தானியா யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு மிங்சுவும் கலந்துக்க வந்திருக்கான்னு ஏலம் கேட்கும் போது குரலை கேட்டு தானியா கண்டுபிடிச்சிடுறா. இவ அடங்கவே மாட்டாளா, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல தானியா அழகா இருக்குன்னு சொன்ன ஒரு பொருளை அவ சொன்னா அப்படிங்கிறதுக்காகவே வெண்ண வாங்கிடுறான். வாங்கிட்டேன் பாருங்க, நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம்னு சொல்ல, ரொம்ப அழகாதான் இருக்கு இந்த பொருள்னு தானியா பார்த்துட்டு, நீங்க வாங்கினது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அந்த பொருள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்மக்லிங் பண்ண பொருள் மாதிரி தெரியல. இது என்னவா இருக்கும், எதுக்காக இந்த ஏலம் வச்சிட்டு இருக்காங்கன்னு தானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து சாம்பிராணி தூபத்தை ஒரு ஸ்டாண்டுல மாட்டிருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொருள் இருக்கே, இதுதான் வந்துட்டு ஸ்மக்லிங் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த ஏலம் விடுற மாதிரி ஏலம் விட்டு வேற வேற ஸ்மக்லிங் பண்ண பொருள் எல்லாம் உள்ள வச்சு விக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானியா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே இதை பத்தி பெருசா வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காம அமைதியா இருந்துட்டு இருக்கா. இங்க ஜியாங்ஷு கூட இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் நர்வஸ் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஜியாங்ஷு கிட்ட ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு யூ என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜியாங்ஷு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். எதுக்குமா என் மேல டீயை கொட்டின, கிளம்பி இங்க வெளியே போ அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து கீழே ஒரு நோட்டு போட்டால அதை திருட்டுத்தனமா மறைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. இவளை கூட்டு போய் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு அமைதியா வெளியே போகும்போது சுவாரோட அசிஸ்டன்ட் பாத்துடுறான். இவளை பிடிச்சி எவ்வளவு தைரியம் தான் நீ உள்ள வந்திருப்பன்னு அவளை அங்கிருந்து கொத்தா கூட்டு போயிடுறான். இங்க ஜியாங்ஷு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். எப்ப யாரு உண்மையை சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தன் எந்திரிச்சு, நான் உண்மையை ஒத்துக்கலான்னு இருக்கேன், இதுக்கு மேல வெயிட் பண்ணி நான் மாட்டிக்கிறதுக்கு விருப்பப்படலன்னு சொல்ல, மத்த 2 பேரும் நாங்க உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே, இங்க இருந்து போயிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு நான் கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னு ஜியாங்ஷு அமுச்சு வைக்கிறான். அதுல ஒரு அதிகாரி கிட்ட அந்த டான்சர் பொண்ணு வந்துட்டு, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, உங்களை பார்க்கதானே நான் வந்தேன் அப்படின்னு வழி ஆரம்பிக்க, அப்படியா என்ன பார்க்கவா, உன் கூடையே வர அப்படின்னு அந்த ஆளு கூடையே கிளம்பி போயிட்டு இருக்கான். எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த அப்படின்னு பெட்ரூமை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஏதோ ஒரு மூக்குல வைக்கிறா. அவ்வளவுதான், அந்த ஆள் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஜியாங்ஷு இங்க ஒயின் குடிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல அவனுக்கும் தலை கிரகிரன்னு சுத்திடுது. அவனும் மயங்கி விழுந்துடுறான். உள்ள சுவாரோட வேலைக்கார பையன் வந்து பார்த்துட்டு சுவாருக்கு தகவல் போயிருது, மேட்ரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. சுவார் வெண்ணுகிட்டையும் தானியா கிட்டையும் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள சுவார் கிட்ட அந்த அசிஸ்டன்ட், இந்த வேலைக்கார பொண்ணு யூ கூட இருந்த ஒரு பொண்ணு ஓடி போனால அவ இன்னைக்கு திரும்ப வந்திருக்கா அப்படின்னு கேட்க, இப்ப திரும்ப வந்திருக்கானா, அந்த யூ உயிரோட இருக்கானா, இல்ல அந்த ஆதாரம் அவகிட்ட இருக்கா, அவளை அடைச்சு வை அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஜியாங்ஷு கண்ணு முழிச்சு பாக்குறான். கையில வந்துட்டு ஒரு வாள் இருக்கு. அந்த அதிகாரி ஒருத்தன் உண்மையை ஒத்துக்கிறேன்னு வந்தான்ல, அவன் முன்னாடி செத்து கிடக்குறான். அத என்னமோ இவன் தான் கொன்ன மாதிரி இவன் கையில இருக்கிற வாள்ல ரத்தம் இருக்கு. கூடவே அந்த டான்சர் பொண்ணு கட்டில்ல மயங்கி கிடக்குறா, ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு. அப்ப அதிகாரி உள்ள வரான். என்னங்க இது, இளவரசரா இருந்துட்டு இப்படி தப்பான காரியம் பண்ணிருக்கீங்க, வாங்க வாங்க ஜெயிலுக்கு போயிட்டு உங்களை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அந்த அதிகாரி கூப்பிட ஆரம்பிக்கிறான். சுவாரும் ஒன்னும் தெரியாத மாதிரி இவர் இப்படி பண்ணுவாரு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. ஜியாங்ஷுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி ஓகே, விசாரணை தானே, ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போதே சுவாரோட அசிஸ்டன்ட் மறுபடியும் வேகமா உள்ள போய் பாக்குறான். அந்த பொண்ணு அடைஞ்சு கிடந்த ரூம்ல இருந்து அவ எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்கா. எங்க ஓடி போனான்னு தெரியலேன்னு இவன் பயந்துட்டு இருக்கான். இங்க தானியா பாக்குறா. இந்த வெண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த லாவ்னு ஒருத்தர் இருக்காரே மேனேஜர், உங்க மேனேஜரா இல்ல இந்த சுவாரோட மேனேஜரா, ஏன்னா நீங்களும் வந்துட்டு சாதாரண ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு தானியா கேட்க, உடனே அவன் பாக்குறான், என்னை பத்தி எதுக்காக நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அங்க ஆளுங்க எல்லாம் உள்ள வராங்க. உள்ள வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ உடனே இந்த மிங்சு, என்ன விட்டுருங்க சார், நான் இங்க தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு காலில் விழுந்துட்டு இருக்க. அங்க இருக்கிற அதிகாரிங்க எல்லாருமே இந்த ராஜா கிட்ட இருந்து வந்திருக்கவங்க போல, அப்படிலாம் யாரையும் விட முடியாது அப்படின்னு பாக்குறாங்க. மிங்சு தானியாவை பாத்துடுறா. தானியா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. தானியா உடனே கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருக்க வெண்ணு பாக்குறான். நீங்க தானியாவா, ஜியாங்ஷு இளவரசரோட ஒய்ஃபா, உங்களை ஒவ்வொரு நாள் பார்க்கும் போதும் புதுசு புதுசா நிறைய விஷயம் தெரியுது, நீங்க வந்து என்ன சந்தேகப்படுறீங்கன்னு புரியுது. இப்போ வந்து எவ்வளவோ அதிகாரிங்க வந்துட்டாங்க, அவங்க என்ன விசாரிக்கட்டும், என்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, நீங்க யாரா வேணா இருக்கலாம், உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி அப்படின்னு வெண்ண அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க அந்த அதிகாரி விசாரிக்க வந்தான்ல, அவன் கிட்ட ஜியாங்ஷு கேட்டுட்டு இருக்கான்.
இருக்கான். முதல்ல இந்த கிரைம் சீன்ல என்ன நடந்துச்சுன்னு பாக்கணும் ஒரு அதிகாரினா, எனக்கு எந்த கூட்டு போறதுலயே இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாயா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க தப்பா பேசாதீங்க, நீங்க பிரின்ஸா இருக்கலாம், ஆனா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும், நீங்க இப்போ ஒரு குற்றவாளி அப்படின்னு அவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். நான் இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைச்சா என்னை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? முதல்ல இந்த இடத்த விசாரிப்போம், அப்புறமா நான் இங்க இருந்து கிளம்பி வரத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். இங்க நம்ம சூ சான்சலர் இருக்கானே, அவன் கிட்ட விஷயம் வருது. ஒரு முக்கியமான அதிகாரி, ராஜாவோட ரொம்ப ரொம்ப நம்பகமான அதிகாரி ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு. அவன் எதுக்கு அங்க போயிருக்கான்? சரி பரவாயில்ல, அவனும் அங்கேயே செத்து போயிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூ சான்சலர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஜியாங்ஷு கிட்ட நேரா அந்த அதிகாரி தான் வராரு. ராஜாவோட அசிஸ்டன்ட் அப்படின்னு ஜியாங்ஷு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க பக்கத்துல நிக்கிற அதிகாரிகள் எல்லாம் பயந்து போயிடுறாங்க. சார் இந்த கேஸ நான் தான் விசாரிக்கணும் சார்னு அந்த அதிகாரி சொல்ல, யோ என் பதவி என்னன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஆளு வர வழி இல்லாம ஒத்துக்கிறான். சூவர் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறா. இங்க தானியா கிட்ட அதிகாரி வந்துட்டு, எல்லா பொருளையும் நாங்க எடுத்துட்டோம், கைப்பற்றிட்டோம், இந்த வெண்ணை பத்தியும் நாங்க விசாரிச்சு பார்த்தோம், ஆனா வெண் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கெட்டவங்க கூட கான்டாக்ட் இருக்கலாம், ஆனா அவருக்கு கெட்ட மாதிரியான எந்த ஐடியாவும் கிடையாது, அவர் முறையா தான் பிசினஸ் பண்றாருன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, தானியா பாக்குறா, நம்ம தான் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு பார்க்கும் போதே நல்லவர் மாதிரி தோணுச்சு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தானியா வெளியே வரும்போது மிங்சுவோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். என் ஒய்ஃபை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள மிங்சு வெளியே வந்துட்டு, ஒன்னால தாண்டி எனக்கு அசிங்கம், என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியான்னு தானியாவை திட்டிக்கிட்டு இருக்கா. அவ புருஷன் அங்க இருந்து, இங்க வாடி வாய மூடிட்டு அப்படின்னு வெளியே கூட்டு போறான். ஆனா மிங்சு போறவ திரும்பி திரும்பி பார்த்து தானியாவை முறைச்சிட்டே போயிட்டு இருக்கா. இங்க சூயார் கிட்ட அசிஸ்டன்ட் வந்து அந்த பொண்ணை அடைச்சு வச்சிருந்தோம்ல, அவங்க இல்லன்னு சொல்ல சூயாரனும் பயந்து போயிடுறா. இங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டான்சர் பொண்ணு எந்திரிச்சிடுறா. இவகிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சூயார் சொல்றா. அந்த டான்சர் பொண்ணு வந்துட்டு, இங்க நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், இங்க கொலை நடந்ததுக்கு காரணம் யாருமே கிடையாது, ஜியாங்ஷு கிடையாது, இந்த சூவார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூவார் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஜியாங்ஷுக்கு இது எல்லாமே ஏற்கனவே தெரியும் போல, அவன் சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, இவகிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க, அதுவா இவங்க என்ன செய்ய சொன்னாங்க நான் சொல்றேன், இந்த ஆளை கூட்டு வர சொல்லி அவருக்கு மயக்க மருந்து கலந்து கொடுக்க சொன்னாங்க, இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஆளு நாங்கிறதால என்னால நோ சொல்ல முடியல, அதனாலதான் அந்த வேலையை பார்த்துட்டேன். இங்க முக்கியமான இன்னொரு ஆதாரமும் இருக்குன்னு அந்த யூ கூட இருந்த வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருந்தால அவளை கூட்டு வராங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் அடைச்சு வச்சதுக்கு அப்புறமா ஜியாங்ஷுவோட அசிஸ்டன்ட் தான் அவளை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான். நீ யாருமா நீ அப்படின்னு அந்த ராஜாவோட அசிஸ்டன்ட் கேட்க, யூன்னு ஒரு அதிகாரி இங்க வந்தாரு, அவர் என்கிட்ட ஒரு முக்கியமான லிஸ்ட கொடுத்து, இந்த லிஸ்ட் வந்து நான் உயிரோட வெளியே போனாதாமா என்னால கொண்டு போய் சிட்டில சேர்க்க முடியும், நீ எனக்காக கொண்டு போய் கொடுத்துட்றியான்னு கேட்டாரு. என் வாழ்க்கையிலே இந்த வரையே யாருமே நம்பினது இல்லைங்கிறதால அந்த யூ அவர் இவ்வளவு தூரம் சொல்லி நம்பி இருக்காரு, ஒரு வேலைக்கார பொண்ணை நம்பி இருக்காருன்னு இந்த ஊரை விட்டு அந்த லிஸ்ட வெளியே கொடுக்கறதுக்கு போனேன். சுவாரோட யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மோசமான வேலையில ஈடுபடுறாங்கன்னு அந்த லிஸ்ட்ல எழுதி இருந்தது. ஆனா அதை நான் போறதுக்குள்ள சுத்தமா எல்லா கேட்டையும் ஹோல்டு பண்ணிட்டாங்க, என்ன வெளியே விடல. நான் திரும்ப வரலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த யூ இருக்காரு, அவர் இறந்து போயிட்டதா எனக்கு தகவல் வந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஜியாங்ஷு வந்தாரு, அவர்கிட்ட உண்மையை சொல்லலான்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே எங்க சுவார் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கா. யூ இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து இந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்க வர அந்த சுவாரோட அசிஸ்டன்ட் இருக்கானே, ஒரு அம்பை விட்டு நம்ம யூவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த அம்பு யூ மேல பட்டிருக்கு, ஆனா தப்பி தவறி அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ள யூவோட பாடியை தேடுறதுக்கு இந்த சுவாரோட ஃபேமிலி எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கு, ஆனா பாடியும் கிடைக்கல, யூக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனாலதான் யூவை தேடி இவங்களும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்டும் வர கையில மாட்டக்கூடாதுன்னு சுவார் நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து அந்த லிஸ்ட் எங்கம்மா இருக்கு எடுத்துட்டு வாமான்னு சொல்ல, அந்த வேலைக்கார பொண்ணு ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி போறா. கரெக்டா அவ ட்ரெஸ்ஸை ஓபன் பண்றா, பார்த்தா முதுகுல எல்லாத்தையுமே டாட்டூ பண்ணி வச்சிட்டு இருக்கா. என்னை என் வாழ்க்கையில இதுவரையே யாருமே நம்பினது இல்ல, என்ன ஒருத்தர் நம்பிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்காக நான் என்ன வேணா பண்ணலான்னு தோணுச்சு. அதனாலதான் ஒருவேளை நான் செத்து போயிட்டா கூட என்னோட உடம்பு இருக்கும் பாருங்க, அந்த உடம்ப பார்த்து யாரெல்லாம் கெட்டவங்கன்னு கண்டுபிடிப்பாங்கிறதுக்காக நான் என்னோட மேலேயே டாட்டூ பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, சூவாருக்கு கடுப்பா இருக்கு. இந்த பொண்ணு டாட்டூ பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நம்ம நம்பிட முடியுமா அப்படின்னு கேட்க, இல்ல விட்னஸும் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். அந்த ஆள் சொல்லுவாரு அப்படின்னு அங்க இருக்கிற டெட் பாடியை காட்ட, டெட் பாடி எப்படியாவது பேசுமான்னு சூவார் சிரிக்கிறா. ஆனா டான்சர் பொண்ணு வேகமா ஓடி போயிட்டு ஒரு மருந்த மூக்கு கிட்ட கொஞ்சமா காட்ட அந்த ஆளு ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு பாக்க நடந்த விஷயத்தெல்லாம் அந்த டான்சர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களை கொல்ல சொல்லி இந்த சூவார் மேடம் தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஏமா நீ சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட
விடாம எல்லாத்தையுமே நான் பார்த்து பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? ரொம்ப மோசமான ஆளா இருக்க. நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவரை போயிட்டு பார்த்து இந்த ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணதெல்லாம் நம்ம ஜின்ரானும் கூடவே போயிருந்த யூனாவும் தான் அப்படின்னு காட்டுறாங்க. நல்ல வேலையா அந்த ஜின்ரான் என்கிட்ட வந்து முன்னாடியே பேசினாரு. எனக்கு ஒரு பேக்கப் பிளான் இருந்தது. சோ நான் எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அந்த ஜியாங்ஷுவை மீட் பண்ணும்போது குடுக்கலான்னு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த ஆதாரத்தெல்லாம் காட்ட அந்த அதிகாரி பாக்குறாரு. செம்ம கடுப்பாயிடுது. சுவாரை பார்த்து முறைக்கிறாரு. பரவாயில்ல, இப்பயாவது உண்மை ஒத்துக்கிட்டீங்களே, இந்த லேடிய ஜெயில போடுங்கன்னு சொல்ல சுவார் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சுவார் கிட்ட ஆளுங்க போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல அசிஸ்டன்ட் ராஜாவோட வீரர்கள் கிட்டயே சண்டைக்கு வர அவனை ஒரு செகண்ட்ல கொண்டு போட்டுடுறாங்க. சுவார் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இதுக்கும் மேல என் வாழ்க்கை உன் கையில இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன். நீ என்ன அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க கூடாதுன்னு டான்சர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சுவார் பாக்குறா, இது ஒரு எண்டிங்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு உனக்கு இன்னும் சரியா புரியல அப்படின்னு ஜியாங்ஷுவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. தானியாவும் ஜியாங்ஷுவோட அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என் புருஷன் என்ன பாராட்ட போறாருன்னு சொல்ல, உங்களை பாராட்டாமலா, அவருக்கு நீங்க தான் முக்கியம், உங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாருன்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். தானியா சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறா. ஆனா இப்பதான் சுவாரோட பவர் காட்டுறேன் அப்படின்னு அவளோட எக்கச்சக்கமான வீரர்கள் அங்க ராஜாவோட ஆளுங்களையே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து தாக்குதல் நடக்குதுங்கிறதால நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. சுவாரோட ஆளுங்க சுத்திட்டு சண்டை போட ஆரம்பிக்க இங்க தானியா வர வண்டியை தடுத்து நிறுத்தி இங்க உள்ள வராதீங்க, பெரிய சண்டை நடக்குதுன்னு சொல்ல தானியா பாக்குறா. அங்க என் புருஷன் மாட்டிட்டு இருக்காரு, நான் இங்க இருந்து போயே ஆகணும் அப்படின்னு மின்னல் வேகத்துல அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஜியாங்ஷு பாக்குறான், தானியா இங்க நிக்கிறா அப்படின்னு தெரியுது. அவளை காப்பாத்துறதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த மிங்சு இருக்காளே, அவ பாத்துட்டு இருக்கா. அவளோட மாமனார் சொல்றாரு, ஏமா உன்னை இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லி தானே உத்தரவு போட்டேன். எப்படிமா குடும்பத்துக்கு கேவலமான பேரை தேடி கொடுக்கறதுக்குன்னே நீ வந்திருக்கியா? உன் அப்பா மேல இருக்கிற மரியாதையால உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தது தப்பா போச்சு. இந்த பொண்ணை அடைச்சு வைங்கன்னு சொல்ல மிங்சுவை கூட்டு போய் அடைச்சு வச்சிடுறாங்க. தானியா மட்டும் இல்லனா இவ்வளவு தூரத்துல நான் கல்யாணமும் பண்ணி வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம என் அம்மாவும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த தானியாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிங்சு இப்பயும் மனசுக்குள்ள ஏதேதோ யோசிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் ஆகுது. சண்டை ஒரு வழியா முடியுது. யாரோ ஒருத்தங்க துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யூ தான். அவனை கூட்டு போறதுக்காக ஜியாங்ஷுவும் ஜின்ரானும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து யூ இருக்கிற இடத்த எப்பயோ கண்டுபிடிச்சு அவனை மாறு வேஷத்துல இந்த இடத்துல பாதுகாப்பா தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த ஒரு சாதனை போதும், என் வாழ்நாள் ஃபுல்லா இதையே சொல்லி ஓட்டிடுவேன். சரி நீங்க ஊருக்கு மெதுவா வாங்க, நான் முதல்ல ஊருக்கு போயிட்டு ராஜா கிட்ட எனக்கு கொடுக்க வேண்டிய பிரைஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யூ சொல்லிக்கிட்டு இருக்க. ஜியாங்ஷு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஜின்ரான் ஓவரா சீன் போடுறான்டா அப்படின்னு கிண்டல் பண்றான். இங்க தானியா அந்த டான்சர் பொண்ணை பார்த்து தேங்க்ஸ் சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. டான்சர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, முதல் நாளே நான் இங்க அடிமையா இருக்கேங்கிறத ஜியாங்ஷு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் என்கிட்ட ஒரு நாள் தனியா வந்து பேசினாரு, நீ இன்னும் அடிமையா இருக்க வேண்டாம், உன் வாழ்க்கையை உனக்கே திரும்ப கொடுக்குறேன், என் கூட வேலை பாப்பியான்னு. அவர் மட்டும் இல்லனா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். அவர் என்ன சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு டான்சர் பொண்ணு சொல்ல, பத்திரமா போய் உங்க வாழ்க்கைய ஹாப்பியா வாழுங்கன்னு தானியா சொல்லிடுறா. ஜியாங்ஷு கூட மறுபடியும் தானியா வரும்போது, அது என்ன உங்க மேல அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பாசம், என்ன சொன்னாலும் கேப்பீங்கன்னு சொல்றா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல ஜியாங்ஷு பாக்குறான். அங்க ஒரு கடையில மண்ணுல பொம்மை செய்த கடை இருக்கு. என்ன மாதிரியே ஒரு பொம்மையும் என் பொண்டாட்டி மாதிரியே ஒரு பொம்மையும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல தானியா இது எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கும் மேல யாராவது என் பக்கத்துல பொண்ணுங்க வந்தாங்கன்னா என் பொண்டாட்டி பொம்மையை காட்டி, இந்த பொம்மை தான் என் பொண்டாட்டி பொம்மை, என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருப்பா, என் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி உன்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா நீயும் அதையே சொல்லுன்னு சொல்ல தானியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ராஜா முன்னாடி வந்து அந்த அதிகாரி பெரிய பெரிய 2 பெட்டியை வைக்கிறாரு. சூ குடும்பம் ஸ்மக்லிங் பண்ணது உறுதி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்மக்லிங் பண்ண பொருள்னு நினைச்சுக்காதீங்க ராஜா, இதெல்லாம் அதுக்கான டாக்குமெண்ட், அதுவே இவ்ளோ இருக்குன்னு சொல்ல ராஜா ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. என்னையா அது இவ்ளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, இத்தனை நாள் இது எப்படி யாரு கண்ணுக்கும் தெரியாம போயிடுச்சு, சூ சான்சலர் ரொம்ப மோசமான வேலையை பார்த்து வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிக்க அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.